ஒரு சொட்டு தண்ணீரின் அருமை. ஒரு குடம் தண்ணிக்கு நடையா நடக்கும் பெண். உனக்கு சொல்லுறேன் கதை கேளு கண்மணி. நிரப்ப ஆகும் 2 மணி நேரம். ஊறும் தண்ணீரை வேண்டி வேண்டி எடுக்கும் காட்சி. இந்த காணொளியை பார்த்தா யாரும் தண்ணீரை வேஸ்ட் செய்ய மாட்டீங்க. தண்ணிக்கெல்லாம் ரொம்ப சிக்கலா இருக்கு. பக்கத்து ஊருக்கு போறோம் தூக்கிறதுக்கு. அங்க அந்த தண்ணியோடலாம் இது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு குடிக்க, அப்படிங்கறதுனால தான் இதுல தூக்குறோம். மண்ணை சுரண்ட சுரண்ட வரும் தித்திக்கும் தேன். அரியலூர் மாவட்டம் கீழ்வண்ணம் கிராமத்தை சேர்ந்த சத்யராஜ் என்கிற இளைஞர் இது நம்ம ரூட் என்கிற யூடியூப் பக்கத்தில் பகிர்ந்து இருக்கும் இந்த காணொளி ஏராளமானோருக்கு தங்களது கிராம நினைவுகளை இந்த கோடை கால தொடக்கத்தில் கண் முன்னே கொண்டு வந்திருக்கிறது. பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சை, திருச்சி எல்லை மற்றும் நெல்லை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் வறட்சி காலங்களில் இப்படி நீரோடை அருகாமையில் மணற்பரப்பை தோண்டி மக்கள் தங்களது தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து வரும் நிலையில் நவீன வளர்ச்சி அடைந்துவிட்ட அரசாங்கம் குடிநீர் தேவைக்காக தண்ணீர் தொட்டி உள்ளிட்டவற்றை அமைத்திருந்த போதும் பழைய பண்பாட்டை மறந்து விடாது பூமி அன்னை கொடுக்கும் இது போன்ற சத்தான ருசியான நீரை பருகுவது அலாதி பிரியம்தான். வறட்சி மிகுந்த பகுதிகளில் கடின உழைப்பை கொடுத்து இது போன்ற நீர் சேகரிப்பு என்பது மக்களின் இன்னல்களை வெளிப்படுத்துகிறது. என்ன இருந்தாலும் சொந்த மண்ணை விட்டு வெளியேற மாட்டோம் என ஏராளமான விவசாயிகளின் தண்ணீர் தாகத்தை இப்படித்தான் போக்கி வருகிறார்களோ என்பதற்கு உதாரணமாக வெளியிடப்பட்டிருக்கும் இந்த காணொளி எங்கள் பகுதிகளிலும் இப்படித்தான் என பதிவுகளை வெளியிட செய்திருக்கிறது.